ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். அண்ட் என்னோட பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்சோட டே 30 இன்னைக்கு. அண்ட் எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்திருக்கும். இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஆக்னி, ஹேர் ஃபால், இல்லைனா நீங்கள் ஒரு பீரியட்ஸ் வரதுக்காக மெடிக்கேஷனில் இருந்திருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக சரியாகுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இது சரியாகும். பிகாஸ் எனக்கு இந்த டவுட் இருந்து நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எல்லா வீடியோஸை பார்த்தாலுமே என் மைண்டில் என்ன இருக்கும், இவங்களுக்கு இவ்வளோ நாளில் பீரியட்ஸ் வந்திருக்கா, எனக்கு எப்போ வரும் அப்படின்னு நான் யோசிச்சு கடைசியில் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டவுட்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு பயமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணியும் நமக்கு பீரியட்ஸ் வரலன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு நம்ம டேப்லெட்ஸே போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ்லாம் வரும். இந்த டவுட்ஸ்னால தான் நான் அந்த ஜேர்னியை வந்து இவ்வளோ நாள் பண்ணாமல், ஏன்னா எனக்கு ஒரு 2013 நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணேன். அடுத்த சைக்கிள் வந்து ஒரு 9 months கழிச்சு தான் வச்சு. ஸோ 14லேருந்தே எனக்கு இந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி தான் வருது. ஸோ இவ்வளோ வருஷம் எனக்கு இருக்கும் போதும் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு நிறைய பயங்கள் வரும். பிகாஸ் இதுக்கு எல்லாமே நான் வந்து டாக்டர் தான் வந்து ஒரு சொல்யூஷனை தருவாங்க, நான் அவங்கள நம்பிட்டு இருப்பேன். அவங்கக்கிட்ட நம்பி நான் எனக்கு வந்து அந்த மாதம் பீரியட்ஸ் வருமே தவிர அடுத்த மாதம் எனக்கு பீரியட்ஸ் வராது. அப்படின்ற பட்சத்தில் நான் ஆன்லைன்லேயோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேடி சர்ச் பண்ணணும்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணாலுமே இவ்வளோ டவுட்ஸ் எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டவுட்ஸுக்கு இந்த வீடியோவோ இல்லை இந்த பர்டிகுலர் கிளிப்போ இல்லை நானும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கேன், கண்டிப்பாக இது சரியாகும். ஸோ இன்றைக்கி இந்த சேலஞ்சோட டே 30. இந்த ஒரு 1 monthஸில் நான் வந்து நல்லா சாப்பிட்ருக்கேன், தண்ணி நல்லா குடிச்சிருக்கேன், ஒர்க் அவுட் வந்து 30 நாளுமே நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை தாண்டி ஒரு ஹேர் கேர் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு ப்ராப்பரான பேசிக்கான ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஸ்கின்னுக்கு, என்னோடய ஹெல்த்துக்கு, என்னோடய ஓவரால் பாடிக்கு தேவையான ஒரு சில விஷயங்களில் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவே ஒரு டிஸ்க்ளைமரோ சம்திங் சொல்ல வரேன். பிகாஸ் நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டு எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட். ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் 7th standard படிக்கும்போது எனக்கு பிசிஓடி வந்துச்சு. அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து நான் வந்து ப்ரோட்டீனுக்கு இது டெய்லி பேசிஸில் மார்னிங் இதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்காக க்ரீன் டீ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வாங்க முடியாது. இப்போ நான் என்னதான் வளர்ந்தாலுமே எனக்கு ஒரு இன்கம் வந்தாலுமே எனக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ஐம் நாட் வெல். அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து டயட் பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு வரும். டயட் பண்ணணும்னா நமக்கு இது இருக்கணும், அது இருக்கணும். இப்போ நார்மலாக 10 அப்படின்னா ஒரு 4 to 5 கேர்ள்ஸ்க்கு வந்து பிசிஓடி இருக்குது, இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லைனா பீரியட்ஸ்க்காக டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த கம்ப்ளீட் ஜேர்னியும் உங்களுக்கு டைம் இருந்தால் இதை ரெகுலராக நான் கேப்சர் பண்ணி ஷார்ட் போடுறேன், லாங் வீடியோ போடுறேன். நீங்கள் கம்ப்ளீட் ஜேர்னியில் சும்மா ஒரு கிளான்ஸ் போய் பார்த்தாலே தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நான் சாப்பிடுவேன். ஜஸ்ட் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தவிர இதுக்காக நீங்கள் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் போய் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நம்ம சாப்பிட போகிறோம், நல்லா ஹெல்த்தியானதை சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னியை பண்ணணும்னு நினச்சேன். அப்போ நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஓரமாக வச்சு தான் இந்த ஜேர்னியை பண்ணேன். ஜேர்னி பண்ணும்போது தான் எனக்கே ஒரு புரிதல் இருந்துச்சு, நமக்கும் பீரியட்ஸ் வந்து நேச்சுரலாக வரும், நம்ம வந்து டேப்லெட்ஸ்லாம் நம்ம வேணாம் அப்படின்ட்டு. நான் வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற பட்சத்தில் நான் அன்னைக்கான டேவை பர்ஃபெக்டாக இருப்பேன். தென் இதை ஷேர் பண்ண எப்போ எனக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் வருதோ, ஓகே நம்மளோட ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும்போது வை டோன்ட் வி ஷேர் இட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும். ஓகே, ஸோ ஒரு தம்ஸ் அப் போட்டு உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொண்டை வலியும் போக மாட்டேங்குது, கோல்டும் போக மாட்டேங்குது. அதனால நான் வந்து இப்போ ஆயில் ஏர் வச்சுட்டே தான் இருக்கேன். லைக் ஆயில் வச்சு அந்த ஆயில் வந்து ஊறி இந்த வெயிலுக்கு வந்து நார்மல் ஏர் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ஆயில் வைக்க போகிறேன். எனக்கு எப்போ கோல்டு வந்து ஓரளவுக்கு கம்மியாகுதோ அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து இந்த கோல்டு வந்து கம்மியாகும் போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ணேன். அப்போ எனக்கு இன்னுமே கோல்டு ட்ரிகர் ஆகி இரும்பல் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். நாளைக்கு எனக்கு உடம்பு நல்லா தான் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் போய் ஆயில் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது ஹேர் வந்து நிறைய ஃபால் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலோ இருக்குது அப்படின்னா என்னோட சேனல்லே வந்து நம்ம ஒரு ஹேர் கேர் சீரீஸ் பண்ணுறோம். அந்த சீரீஸில் போய் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம இந்த முடியை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் வந்துச்சுன்னா அதை போய் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு, என் கூட பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் சேர்ந்து உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம முடி வளர்ப்போம், அண்ட் நம்மளோட பிசிஓடியை சரி பண்ணுவோம், எல்லாருக்கும் நேச்சுரலாக பீரியட்ஸ் வர வைப்போம், அண்ட் டேப்லெட்ஸ்லாம் நிறுத்திட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நம்ம நல்லா ஹெல்த்தியாக வாழ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இரும்பலோடு சேர்த்து இந்த பெயின் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வந்து இவங்களை வந்து என் தலையிலேருந்து கொஞ்சம்
ரீலோகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொறுமையாக ஜென்டிலாக 2 பக்கமும் சிக் எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நேற்று உடம்பு சரியில்லாதனால நான் நிறைய கொண்டை போட்டுட்ருந்தேன். அதனால கொஞ்சம் நிறைய சிக் இருக்குது. ஸோ பொறுமையாக 2 பக்கமும் சிக் எடுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணேன். வாவ்! வாங்க நான் வியூ காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சக்கரை டப்பா நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். அந்த சக்கரை டப்பா தான் அந்த கேமரா ஹோல்டர். பார்த்தீங்களா, அந்த கரும்பு செடியும் செம்பருத்தி பூவும் கொஞ்ச நேரமாக இது இப்படியே தான் இருக்குது. என் பூனையும் வந்து இங்கே தான் உட்காந்துட்ருக்கு. நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கத்தோட ஆப்போசிட் வியூ இது தான். அந்த கரும்பு செடிலாம் அசையும் போது அழகாக இருக்குது. இன்னும் வெளியில் மேகமும் நல்லா இருக்கிறது, தெரியுதுங்களா? எங்கள் வீட்டு வந்து ஓடு வீடு தானா. ஸோ வந்து நான் வந்து இனிஷியலாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதுதான் தடுத்துச்சு. நம்மக்கிட்ட எதுவுமே ஏஸ்தட்டிக்காக எதுவுமே இல்லை. பிகாஸ் நிறைய ஏஸ்தட்டிக் ரீல்ஸ்லாம் இருந்துச்சு, நம்மக்கிட்ட ஏஸ்தட்டிக்காக எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது வந்து டயட் வீடியோஸ்க்கு முன்னாடி வீடியோ. ஏஸ்தட்டிக்காக எதுவுமே இல்லை, நம்ம என்ன வீடியோ போடுவோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு இது தடுத்துச்சு. எப்போ? என்னோடய காலேஜோட ஃபர்ஸ்ட் இயரில், அதாவது அந்த COVID-19-20 அந்த பீரியட் ஆஃப் டைமில். ஸோ அதனால் நான் வந்து நம்ம வந்து நல்லா படித்து நல்லா வீடு கட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். தென் டயட் ஜானரில் வீடியோ ஏன் போட்டேன்னா, அதுக்கு நான் வந்து எங்கள் வீடை காட்டணும்னு அவசியம் இல்லை, நான் சாப்பிட்றத காட்டினா போதும் அப்படின்றதுனால தான் டயட் ஜானரில் வீடியோ போட்டேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, லைக் டயட் ஜானரில் வீடியோ போடும்போது நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பேக் ஸ்டேஜ்லாம் காட்டும் போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கரேஜ் வந்துச்சு, ஓகேங்களா? ஆனால் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நமக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அந்த இன்செக்யூரிட்டிஸ் வந்து நம்மளை வந்து முன்னேற விடாமல் தடுக்குது. இஃப் இன் கேஸ் நான் வந்து ஒரு 2019 இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ், என்னை இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதை விட 10x அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா நம்ம மைண்டே அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம முன்னாடி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஜேர்னியோட ரிலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, பீரியட்ஸ் வருமா, நம்மளால் டயட் பண்ண முடியுமா, சுகரெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியுமா, ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருப்போமா, வீட்டில் யாருனா ரிலேஷன் வந்தால் என்ன பண்ணுறது, வெளியில் எங்கன்னா போனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வைக்குதுன்னா, தென் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கெடுதலான விஷயம்லாம் இல்லை, நம்ம உடம்புக்கு தான் நம்ம பண்ணுறோம். சடனாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதுதான் இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு நான் செடிக்கு தண்ணி தெளிக்கணும்னே அவசியம் இல்லை. செம்பருத்தி டீ போடலான்னு நினச்சா அதுக்குள்ளே மழை பெய்யுது. எப்படின்னா ஒரு 2 செம்பருத்தி மட்டும் பறிச்சுட்டு வந்துடணும். மழையை ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, துணி போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. நான் ஃபாஸ்ட்டாக போய் துணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வரேன். அகெயின் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மழை பொழிய ஸ்டார்ட் ஆச்சோ அந்த அளவுக்கு அகெயின் ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அகெயின் பேக் டு நார்மல் ஆகி வெயில் அடிக்கவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து டீ, காஃபி அந்த மாதிரி இந்த மாதிரி ஹெர்பல் டீ இதெல்லாம் வந்து ஹாட்டாக குடிப்பாங்க. பட் நான் இப்போ வந்து டீ, காஃபிலாம் குடிக்கிறதில்ல. பட் செம்பருத்தி டீயும் வந்து நான் ஹாட்டாக குடிக்கிறதில்ல. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தென் ஒரு 2 or 3 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அது நல்லா ஆறிட்டு நம்ம நார்மல் வாட்டர் குடிப்போம்ல, அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது தான் நான் குடிப்பேன். அண்ட் என்னோடய வாட்டர் இன்டேக் வந்து டெய்லியும் ஒரு 4.5லேருந்து 5 லிட்டர்ஸ் இருக்குல்ல, இதை நான் ஒரு 2 கிளாஸ் இல்லைனா 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணேன்னா இது ஒரு 1/2 லிட்டராக ஆட் பண்ணிப்பேன். ஒரு 2 மினிட்ஸ் கரெக்டாக இந்த ஃப்ளார்ஸோட பெட்டல்ஸ்லாம் போட்டோன்னா நார்மலாக இதோட எசன்ஸ்லாம் அதில் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க வச்சுட்டு தென் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவேன். ஹைபிஸ்கஸ் டீ வந்து போட்டாச்சு. ஸோ அது வந்து ஹீட் வந்து குறைஞ்சி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துட்டால் நம்ம சீக்கிரமாக குடிச்சிடலாம். கிடச்சிருச்சு. நான் போய் ஒர்க் அவுட் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். ஒர்க் அவுட்க்கு வந்து இன்றைக்கி நான் என்னை புஷ் பண்ணி ஒரு 1.5 hour வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் செக் பண்ணியிருந்தேன், என்னால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு. இப்போ என்னால் 40 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுது. அண்ட் நான் பண்ண எல்லா எக்ஸசைஸுமே ஒரு 10லேருந்து 15x ஸ்பீடில் தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கான எக்ஸசைஸ் டார்கெட் நான் என்ன பண்ணேன்னா, பிசிஓடிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு 15 எக்ஸசைஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த 15 எக்ஸசைஸுக்குமே 1க்கு அடுத்து 1 லைக் நெக்ஸ்ட் போஸ் ஈஸியாக பண்ணுற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு ஒரு செட் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 15 எக்ஸசைஸும் எப்படி பண்ணேன்னா, ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கினேன்னா என்னால்
ஃபுல்லாக எவ்வளோ நேரம் பண்ண முடியுதுன்னு பார்த்தேன். லைக் 15 கவுண்ட்ஸா 20 கவுண்ட்ஸாக பார்த்துட்டு அதே எக்ஸசைஸை வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணேன். அண்ட் ஈச் செட்டுக்கு வந்து 2 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 15 எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணேன். தென் ஒரு சின்ன பிரேக் எடுத்து அகெயின் இந்த 15 எக்ஸசைஸை வந்து செகண்ட் செட் பண்ணேன். இப்படி பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து ஒரு 50 டார்கெட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் செட்டோட சேர்த்து ஈச் எக்ஸசைஸ் வந்து நான் 100 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். பிரிட்ஜ் ஹோல்ட்லாம் வந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் 25 கவுண்ட்ஸ். ஸோ அக்யூரேட்டாக இல்லைனாலுமே அப்ராக்சிமேட்டாக நான் எல்லா எக்ஸசைஸுமே 100 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு சில எக்ஸசைஸ் வந்து 100 மேலே பண்ணியிருப்பேன். ஹோல்ஸ்லாம் வந்து என்னால் எவ்வளோ வரைக்கும் முடியுமோ அந்தளவுக்கு நான் ஹோல்ட் பண்ணேன். என்னோடய பாடி வந்து பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நான் ஒரு 2 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். எனக்குமே ஒர்க் அவுட் பண்ணோன்னா கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுறத வந்து நானே எனக்கு 1000 காரணங்கள் சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதான், எனக்கு வந்து பிடிச்சதை நான் பண்ணேன்னா நான் நல்லா பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் யோகா வந்து எப்படி இருக்கும்னா அது நமக்கு வந்து பெயினாகவே ஃபீல் பண்ண வைக்காது. எல்லாமே ஸ்லோவாக இருக்கா. ஸோ வந்து ஒரு 40 மினிட்ஸ் பண்ணுறத கூட நம்ம விட்டால் ஒரு 50 மினிட்ஸ் 1 ஹவர் கூட பண்ணலாம் போல் என்னவோ. ஒரு வேளை ஒரு சில யோகா போசஸ்லாம் உண்மையாகவே பெயினிங்காக இருக்கும் என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இது எல்லாமே ரிலாக்ஸிங்காக இருக்குது. அப்புறம் எல்லாரோட தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போகுது? என் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நான் கடந்துட்டேன்னா எனக்கு அடுத்து 4 நாள் ஃப்ரீ கிடைக்க போகுது. நான் ஒரு 2 மாதமாக லீவ் எடுக்காமல் இந்த மாதம் தான் சேர்த்து எடுக்க போகிறேன். ஒன்று வந்து சண்டே எடுத்துகிட்டு போகிறேன். சண்டே வந்து ஆல்ரெடி லீவ் தான். தீபாவளிக்கு ஒரு நாள், அதுக்கடுத்து நோன்பு அப்படின்னு நினச்சி தான் நான் 2 நாள், அதாவது சண்டே மண்டே டியூஸ்டே எடுத்தேன். பட் எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க தீபாவளியும் நோன்பும் நாங்கள் ஒரே நாளில் தான் கும்பிடுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் சாட்டர்டேவும் லீவு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் கடந்துட்டேன்னா 4 நாள் லீவ். அப்புறம் தீபாவளியிலேருந்து நியூ இயர் வரைக்கும் ஓடுன்னு ஓடிட்டு நியூ இயர்க்கு ஒரு லீவ் கிடைக்கும். கிறிஸ்மஸ் வந்து தேர்ஸ்டேயில் வருது. ஸோ வந்து அதுக்கு எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, லைக் இந்த மந்த் லீவ் போட சொன்னாங்க கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. நான் கிறிஸ்மஸ்க்கு தேர்ஸ்டே வருதுமா, அப்போ நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டேன். அது ஒரு தேர்ஸ்டே தான் அந்த கோவிலுக்கு போகிறோம். அதனால் அந்த வீக் அப்போ போகலாம். அப்புறம் உங்களோட தீபாவளி பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பெருசாக பிளான் இல்லை. மார்னிங் எழுந்து போய் கடை திறப்போம். அண்டு நோம்பு கும்பிடும் போது வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒரு நார்மல் டே மாதிரி போகும். என்னென்னா ஒர்க் பண்ணணும்னு இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 மணிக்கு ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணேன். அதுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த செம்பருத்தி டீ வந்து ஆறிச்சு. ஸோ வந்து அதோட ஐபிஸ்கஸ் இருக்கும்ல, அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் ஃபில்டர்லாம் பண்ணல. கொஞ்சம் ஐபிஸ்கஸ் இருந்தாலும் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் ஃபில்டர்லாம் பண்ணல. பெரிய பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சொம்பில் மாற்றிட்டு நான் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டேக்காக செம்பருத்தி டீ தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் கசாயம் நம்ம குடிப்போம்ல, அதை தாண்டி ஃபர்ஸ்ட் இன்டேக்காக வந்து நான் செம்பருத்தி டீ தான் எடுத்துக்கினா. அது ரொம்பவே நார்மலாக நம்ம தண்ணி இருக்குல்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. எண்ணெய் வந்து கலர் வந்து மாறி இருக்கு. பட் அந்த செம்பருத்தியோட எசன்ஸ்லாம் இறங்கி தண்ணி டேஸ்ட் இல்லாமல் நமக்கு வந்து அந்த செம்பருத்தி டீ டேஸ்ட் தான் இருக்கும். இந்த சொம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ml இருக்கும். நான் இதுலேயே வந்து ஒரு 1.5 சொம்பு குடிச்சேன்னா. ஸோ வந்து பெருசாக நான் இந்த வாட்டர் இன்டேக்கில் கால்குலேட் பண்ணல. அண்ட் ஃபர்ஸ்ட் மீலுக்கு வந்து அம்மா வந்து குருமா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதோட நான் வந்து எக் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இங்கே செம்ம மழை பொழிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரண்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆப்பிள் கோவா அதுக்கப்புறம் செகண்ட் மீல் வந்து தோசை சாப்பிட்டு என் டேவை முடிச்சுக்கினேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.